இந்த சனி வக்கர பயிற்சியில 12 ராசிகள்ல அடுத்து நம்ம பார்க்க போறது விருச்சிகம் ராசி. விருச்சிக ராசிக்காரர்களை பத்தி ஏற்கனவே நிறைய விஷயங்களை சங்கரேஸ்வரி அம்மா நமக்காக வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பா அவங்க பேச தெரியாம வார்த்தைகளை கொட்டக்கூடியவர்கள், இருப்பினும் அன்பு நிறைந்தவர்கள். ஆனா இந்த சனி வக்கர பயிற்சி இவங்களுக்கு என்ன சாதக பாதக நிலையை கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆண்களாக இருந்தா அவங்களுடைய பெண்ணுக்கு மனைவிக்கும், அதே இது பெண்களாக இருந்தால் அவருடைய கணவருக்கும் உடல்நல பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்ப சனி வக்கரமாகி பாக்குறதுனால ஃபர்ஸ்ட் அதுல மீண்டு வருவாங்க. குரு பகவானுடைய பார்வையும் விருச்சிக ராசிக்கு பட்டிருக்கு. அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா, புதுசா தொழில் ஆரம்பிப்போமா, செய்யலாமா, கொஞ்சமா முதல் போட்டு செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கிறவங்களுக்கு இப்போ தொழில் ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதான் சனி பகவானுடைய பார்வையும் விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானத்தை 11ஆம் வீட்டை வரை பாக்குறாரு. அப்ப இவங்களுக்கு வரும் சேரக்கூடியவர்கள் தான் இந்த வக்கர பயிற்சியில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவங்களை விட்டு விலகக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லலாம் இருக்குது? இப்ப இவங்களுடைய விலகக்கூடியவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற இந்த சூழல்ல சனி வக்கர பயிற்சி நடைபெற்று இருக்கக்கூடிய தருணம். இந்த தருணத்துல நம்ம வாழ்க்கையில 12 ராசிக்காரர்களுக்கும் நடைபெறக்கூடிய சாதக பாதக நிலையை தான் இந்த பதிவின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய இந்த சனி வக்கர பயிற்சியில உங்களை விட்டு பிரியக்கூடிய இல்ல விலகி போகக்கூடிய ஒரு உறவு, இந்த சனி வக்கர பயிற்சியினால உங்களை விட்டு விலகக்கூடிய பிரியக்கூடிய ஒரு உறவு, அந்த உறவு யார் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம விளக்கி சொல்ல போறோம். இவற்றை பற்றி தெளிவாக நமக்கு கூறுவதற்காக ஜோதிட துறையில ரொம்ப வருடங்களாக பல நபர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மருத்துவ ஜோதிடர் மரியாதைக்குரிய சங்கரேஸ்வரி அம்மா நம்மளுடைய இந்த பதிவுக்கு வந்திருக்காங்க. இந்த 12 ராசிகளுக்குமான வக்கர பயிற்சியை பற்றிய, சனி வக்கர பயிற்சியை பற்றிய தெளிவான விளக்கங்களை தெரிந்து கொள்ள வாங்க முதல்ல அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. உங்களை பார்த்தோன்னா ஒரு தைரியமே வருது. ஏன்னா சனின்னு சொல்லவே பயமா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த சனி பகவான் அப்படின்னாலே பயப்படுறாங்க. ஆனா அவரை பார்த்து பயப்படக்கூடாது, நீதிமான் அப்படின்ற விஷயங்களை எங்களுக்கு தெளிவா நீங்க எடுத்து சொன்னாலுமே வக்கர பயிற்சி அப்படின்ற அந்த பெயர் கொஞ்சம் பயமுறுத்தலா அச்சுறுத்தலா எங்களுக்கு இருக்கு. இப்ப நடந்துட்டு இருக்கு வக்கர பயிற்சி, ஆல்ரெடி நடந்துருச்சு. இந்த வக்கர பயிற்சி எவ்வளவு நாட்களுக்கு இருக்க போகுது, இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன சாதக பாதக நிலையை கொடுக்க போகுது, இது எல்லாவற்றையும் கடந்து ஒவ்வொரு உறவுகள் அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனா இந்த வக்கர பயிற்சியில நம்ம விட்டு ஒரு உறவு விலக போகுது அப்படின்ன உடனே அது எந்த உறவுன்னு தெரிஞ்சுக்கவும் நாங்க அவளா காத்துட்டு இருக்கோம். இதற்கான ஒரு அறிமுகத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா மிக சிறப்பா இருக்கும்மா. ஆர்த்தி விலாக் நண்பர்கள் அனைவருக்குமே உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். சனி வக்கர பயிற்சி, சனி பயிற்சியானே எல்லாத்துக்கும் பயம். ஆமா, இது குரு பயிற்சிகளுக்கு சந்தோஷமா இருப்பாங்க. அதே குரு எல்லாத்துக்கும் நல்லது கொடுக்காருன்னு கொடுக்க மாட்டாரு. சனி அப்படிங்கிறவரோ தான் பாருங்க நீதிமான். இப்ப கடுமையான ஒரு காவல்துறை அதிகாரி இருக்காரு, அதை பத்தி பயப்படுவோம்ல. ஆனா அவர் சரி நல்லதான் செய்வாரு, ஆனா பயப்படுவோம் நம்ம. அதே மாதிரிதான் சனியை பார்த்து பயப்படுற தன்மையும் பாருங்க. ஏன்னா சனி நார்மலா பாருங்க இப்ப மீனத்துல தான் இருக்காரு. மீனத்துக்கு வந்தோடனே நிறைய உலகியல் மாற்றங்கள் நம்ம எல்லாம் பயப்படக்கூடிய வேலை இருந்துச்சு. இப்ப அதே சனி வக்கரத்துல இருக்காரு. வக்கரம் அப்படின்னாலே பாருங்க சூரியன் தான் மொத்த கோள்களையும் மொத்த கிரகங்களையும் தன்னுடைய சக்தி மூலமாக ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கிரகம் சூரியன். அதே சூரிய பார்வை, அந்த காஸ்மி கதிர்வீச்சு எல்லாமே பாருங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் போகணும். அப்ப இப்ப சனிக்கு சூரியனுடைய இந்த தன்மை கிடைக்கல. அப்ப கிடைக்கல, இப்ப ஒரு சக்தி கிடைக்கல, நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிற பின்னோக்கி போவோம்ல. அதேதான் பாருங்க. இப்ப முன்னாடி போய்கிட்டே இருக்குன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பதில போய்கிட்டே இருப்போம். நம்மளால முடியல, நம்மகிட்ட ஒரு சக்தி இல்லைன்னா என்ன செய்வோம், அப்படியே பின்னாடி போவோம், இல்ல அப்படியே தின்றுவோம்ல. அதேதான் பாருங்க, சூரியனுடைய அந்த காஸ்மிக் கதிர்வீச்சு கிடைக்காத காரணத்தினால சனி கிரகம் தன்னுடைய டிராவல்ல அப்படியே பின்னோக்கி ஆகுறாரு. இதான் நம்ம ரிவர்ஸ் வக்கரகதி அப்படின்னு சொல்றது. அப்ப நம்ம முன்னோக்கி போறதுக்கும் பின்னோக்கி போறதுக்கும் நிறைய முறைகள் வித்தியாசம் இருக்கும். முன்னோக்கி போறப்ப நம்ம நேர்மையான சிந்தனைகள் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கும். அதே இது பின்னோக்கி போனா எல்லாத்துலயும் மாற்றம் வரும்ல. இதுதான் பாருங்க சனி வக்கரகதி அப்படிங்கிறது. இவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஒருவருடைய ஜாதகத்துல ஒரு கிரகம், பொதுவாகவே எல்லா கிரகமே ஏதாவது ஒண்ணு
வக்ரமாக இருந்ததுன்னா ராகு தவிர்த்து, ராகு இயற்கையான குணமே வந்து வக்ரம் தான். அதை தவிர்த்து மற்ற கிரகங்கள் வக்ரமாக இருக்குது அப்படின்னா இந்த சனி வக்ர காலத்துல ஒரு நன்மையை கொடுப்பார். செய்யக்கூடிய நன்மையில அதிகமா கொடுப்பார். அதே ஸ்தானத்துல அந்த சனி வந்து ஒரு கெடுதலை கொடுக்கக்கூடிய தன்மையில இருந்தார் அப்படின்னா அதிகமான கெடுதலையும் கொடுப்பார். அதுதான் சனிக்கு பொதுவான பரிகாரம். அவரை பத்தி பயப்படவே வேண்டாம் அப்படின்னா அவங்க வீட்டுல வந்து அழுக்கு துணியை முதல்ல சேரக்கூடாது. இது பொதுவா எல்லா ராசிக்காரருக்குமே வந்து. அதே நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழக்கம் இருக்கும். ஒரு சட்டை வந்து போட்டா 4 நாளைக்கு போட்டுக்கிடுவாங்க. நான் கழட்டிக்கிட்டு தானே போடுறேன் அப்படி போடக்கூடாது. ஒரு நாள் உடுத்தின ஆடையை மறுநாள் போடக்கூடாது. அவங்க வீட்டுல உள்ள அந்த லெட்டின் டாய்லெட் ரொம்ப சுத்தமா இருக்கும். இதுகெல்லாம் இருந்தாலே வந்து சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது வந்து குறையும். சனி வக்கரத்தை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே யாருக்குமே கிடையாது. இப்ப கொஞ்சம் எல்லாருமே நம்ம ரிலாக்ஸ் ஆயிருப்போம். ஏன்னா வக்கர பயிற்சி அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த சனி வக்கர பயிற்சி எவ்வளவு நாட்கள் நீடிக்கிறதுமா? சனி வக்கரமானது ஜூலை 27 ஆரம்பிச்சு டிசம்பர் 11 வரைக்கும் இருக்குது. அதுலயும் பாருங்க அக்டோபர் மாசம் 31ஆம் தேதி வரைக்கும் குருபகவானுடைய பார்வை சனிக்கு கிடைக்குது. கடகத்தை வந்து குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அக்டோபர் 31க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குரு வந்து அதிசாரத்துல சிம்ம வீட்டுக்கு போயிடாரு. அப்ப சனியோட பார்வை வந்து அங்க கிடைக்கல. அப்ப அந்த அக்டோபர் 31 இருந்து டிசம்பர் 10 வரைக்கும் இடப்பட்ட காலங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாருமே பொதுவா கவனமா அவருக்கு உண்டான ஒரு வாழ்வியல் பரிகாரம் எடுத்துக்கங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒவ்வொருத்தரும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு செய்யறதுக்கு மனசு வேணும். நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம். நமக்கு எல்லாம் நன்மையில் நடக்கிறோம்னா இந்த கிரகத்துடைய வேலைகள் வந்து அப்புறம் யார் செய்யறது? அது சனிதான் நமக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா கொடுக்கக்கூடியவர். கண்டிப்பா அது நம்ம இப்ப இல்ல முன் ஜென்மத்துல கொடுக்கக்கூடிய செஞ்ச நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்றாறு போல அதற்கான விளைவுகளை தான் இப்ப அவர் வந்து கொடுக்கிறாரு. இந்த விளைவின் வீரியத்தன்மையை குறைப்பதற்கு நிச்சயமா நம்ம வந்து நல்ல நல்ல விஷயங்களை, சனி பகவானுக்கு பிடித்த விஷயங்களை நம்ம செய்தோம் அப்படின்னா நிச்சயமா அதுல இருந்து ஒரு விடிவும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தினும் 12 ராசிகளுக்குமே இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு ஒவ்வொரு ராசியா நம்ம வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ராசிக்காரர்களை விட்டு பிரியக்கூடிய விலகக்கூடிய அந்த உறவு யார் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு ராசியா நம்ம விளக்கமா பார்க்கலாம். அதற்கு முன்பு அம்மா கிட்ட, நீங்க சங்கரேஸ்வரி அம்மா கிட்ட நேரடியா கன்சல்டிங் ஆன்லைன் மூலமா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்க கால் பண்ணுங்க. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாக பிரைவேட்டா உங்களுக்குன்னு தனித்துவமா உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து உங்களுடைய வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலை நீங்க தெரிந்து கொள்ள முடியும். இந்த சனி வக்கர பயிற்சியில 12 ராசிகள்ல அடுத்து நம்ம பார்க்க போறது விருச்சிகம் ராசி. விருச்சிக ராசிக்காரர்களை பத்தி ஏற்கனவே நிறைய விஷயங்களை சங்கரேஸ்வரி அம்மா நமக்காக வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பா அவங்க வந்து பேச தெரியாம வார்த்தைகளை வந்து கொட்டக்கூடியவர்கள், இருப்பினும் அன்பு நிறைந்தவர்கள். ஆனா இந்த சனி வக்கர பயிற்சி இவங்களுக்கு என்ன சாதக பாதக நிலையை கொடுக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடிஞ்சாலும் நிறைய வந்து அந்த பாதிப்புல இருந்து வெளியே வராம இருக்காங்க. மனதளவுல நிறைய வந்து ஒரு பாதிப்புக்குள்ள ஆளாயிருக்காங்க. இப்போ ஒரு 13 வருஷமா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கையில பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம். அடியோட அப்படி தலைகளாக மாறி இருப்பாங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வந்து 3 நாளுக்கு கூடியவர். அவர் பாருங்க இப்ப சனி வந்து 5ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப 5ஆம் இருக்கிற சனி பகவான் வந்து 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப விருச்சிக ராசிக்காரருடைய ஒரு வாழ்க்கை துணைக்கு ஆண்களாக இருந்தா அவங்களுடைய பெண்ணுக்கு மனைவிக்கும், அதே இது பெண்களாக இருந்தால் அவருடைய கணவருக்கும் இதை உடல்நல பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு பயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்ப சனி வந்து வக்கரமாகி பாக்குறதுனால ஃபர்ஸ்ட் அதுல இருந்து மீண்டு வருவாங்க. ஏகப்பட்ட ஸ்கேன் பார்த்து எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனா இப்ப வந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இப்பதான் தீர்வையே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப அதுல வந்து விருச்சிக ராசிக்காரர் கொஞ்சம் மனதளவுல பெரிய ஒரு ஆறுதல் கிடைக்கும். பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வந்து நிறைய வந்து அடிபட்டிருப்பாங்க. நமக்கு எல்லாம் தொழில் பண்ணி முடிச்சிருப்பாங்க. அந்த அர்த்தாஷ்டம சனி இப்படி ஒவ்வொன்றா நடக்கிறப்ப தொழில் வந்து நிறைய பேருக்கு லாஸ் ஆயிருக்கும். இப்ப அவங்களுக்கு ஒரு எண்ணம், ஏன்னா இப்பதான் குருபகவானுடைய பார்வையும் விருச்சிக ராசிக்கு பட்டிருக்கு. அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்ம புதுசா தொழில் ஆரம்பிப்போமா, செய்யலாமா, கொஞ்சமா முதல் போட்டு செய்வோம் அப்படி எண்ணத்துல இருக்கிறவங்களுக்கு இப்போ தொழில் வந்து ஆரம்பிச்சாங்கன்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதே சனி பகவானுடைய பார்வையை விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானத்தை 11ஆம் வீட்டை வரை பாக்குறாரு. அப்ப வந்து இவங்களுக்கு வருமானங்கள் ஒரு பக்கம் அதிகரிச்சாலும் அந்த வருமானத்தையும் பாருங்க தக்க சமயத்துல ஒரு முதலீடா பண்ணணும். அந்த முதலீடு பண்றப்பையும் கொஞ்சம் விசாரிச்சு ஆலோசனை பண்ணி தான் பண்ணணும்.
தவறான ஒரு இதுல பணத்தை வந்து முதலீடு பண்ணாலும் திருப்பி வர்றது கஷ்டம். ஆமா. விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாவே வந்து கொஞ்சம் வாக்குஸ்தானம் இதானவங்க தான். யாரை மனசுல அன்பு எல்லாம் வச்சிருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா வார்த்தையில வந்து வெளிக்காட்ட மாட்டாங்க. ஒரு மற்றவங்க மனசு காயப்படுற மாதிரி பேசக்கூடியவங்க தான். அப்ப இவங்களுக்குன்னு பாருங்க, இப்ப உள்ள நேரங்கள்ல ஒரு அன்பு கிடைக்காம இருப்பாங்க. இந்த டக்கு டக்குன்னு வார்த்தையால மற்றவங்க மனசை காயப்படுத்துறதால இவங்க மேல யாரும் அன்பு செலுத்த ஆள் இருக்காது. அதுக்காக இயங்கக்கூடியவங்க தான். ஆனா இப்ப அந்த குருபகவானுடைய பார்வை படுறதுனால உங்களுடைய உறவுகள் உங்களுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு ஏதோ நமக்கு அப்பெல்லாம் நல்லது பண்ணா நம்மளெல்லாம் முன்னேற்றி விட்டாங்கல்ல அப்படிங்கிறவ நினைச்சுக்கிட்டு உங்களுடைய அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கு. அப்போ இவங்களை வந்து சேரக்கூடியவர்கள் தான் இந்த வக்கர பயிற்சியில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவங்களை விட்டு விலகக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லலாம் இருக்குது? இப்ப இவங்களுடைய விலகக்கூடியவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் வந்து இவங்க ராசிக்கு 8ஆம் வீட்டுல இருக்காரு. அவர் தான் 7ஆம் அதிபதியும் கூட. அதே நேரத்தில் சனி பகவானுடைய பார்வை இவங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல படுறதுனால உங்களுடைய உடன் பிறந்த மூத்த சகோதரர்கள் அவங்க வந்து ஏதாவது ஒரு வேலை விஷயமாகவோ இல்லை இது வரைக்கும் நாங்கெல்லாம் ஒன்னா குடுத்தனம் பண்ணிக்கிட்டே இருந்தோம், அப்ப ஏதோ ஒரு விஷயமாக ஒண்ணு வந்து சொத்து பிரச்சனையாக இருக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தான் வக்ரமாயி பாக்குறாரு. அப்ப ஏதோ ஒரு பங்கு பாகம் அந்த மாதிரி பங்காளிகள் பிரச்சனைகள் வந்து மூத்த சகோதரர் தனியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல எனக்கு கல்யாணம் முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு அவங்க ஏதாவது வேலை விஷயமாக வெளியூர் போறதுக்கு அந்த பிரிவானது சுப பிரிவாகத்தான் இருக்கும் பொழுது அசுப பிரிவா இருக்காது. இப்ப மூத்த சகோதரர்கள், உடன் பிறந்த மூத்த சகோதரர்கள் சுபகாரியத்திற்காக நல்ல விஷயத்திற்காக உங்களை விட்டு பிரிந்து போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் உங்களுக்கு அன்பை தேடிக்கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அன்பான நபர்களும் உங்களிடம் வந்து சேருவார்கள் அப்படின்ற அந்த நல்ல விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கொண்டு இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் சொல்லுங்கம்மா. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாக்குதான் பிரச்சனை. இவங்களே ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உணருவாங்க. ஆனா திருப்பி அந்த வாக்கை வந்து உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. ரொம்ப அதிகமாக எமோஷனல் ஆகக்கூடியவங்க வேற. அப்ப மற்ற ரொம்ப வந்து நெருங்கின உறவுகள்ட்ட தான் வாக்கால வந்து காயப்படுத்தக்கூடியவங்க. இவங்க வாய் பேச முடியாத குழந்தைகள் அந்த பள்ளிக்கூடத்துல ஏதோ ஒண்ணு செஞ்சு அவங்களுக்கு உண்டான ஒரு உணவு சம்பந்தப்பட்டதா வாய் வழி சாப்பிடுறது வேற. அந்த உணவு சம்பந்தப்பட்ட பொருள் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி எனக்கு ஒரு பள்ளிக்கூடமே தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு குடும்பம் ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா அவங்க குடும்பத்துக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது இவங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சா நல்ல அந்த வாக்கால் வரக்கூடிய பிரச்சனைகள் முதல்ல சரியாகும். ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்வியல் பரிகாரம் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக வாய் பேச முடியாத குழந்தைகள் மகிழ்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாம அவங்களுடைய பசியும் தீர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. கண்டிப்பா இந்த வாழ்வியல் பரிகாரத்தை பின்பற்றி பாருங்க. சனி வக்கர பயிற்சி ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான ஒரு பிரிவையும் ஒரு விலகலையும் கொடுக்கும் அப்படின்ற விளக்கத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம ரொம்ப அழகான வாழ்வியல் பரிகாரங்களையும் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்கம்மா. மிக்க நன்றி. நன்றிம்மா. சங்கரேஸ்வரி அம்மா மருத்துவ ஜோதிடர் ரொம்ப அற்புதமா இந்த சனி வக்கர பயிற்சியை பற்றிய விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்றேன், அவங்க கிட்ட நீங்க வந்து பிரைவசியா தனித்துவமா உங்களுக்குன்னு கன்சல்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாரா காத்துட்டு இருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்க அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.